Hi viewers, welcome to our channel. This is our treasures of English. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா on personal mastery by ராபின் சர்மா. மாஸ்டரினா என்னது? ஒரு சக்ஸஸ் ஆகிறது, ஒரு மாஸ்டர் ஆகிறது. ஸோ பர்சனலாக நம்ம எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அடைகிறது அப்படின்றத பற்றியும், ஒவ்வொரு ரைட்டரும் எப்படி அவங்களோட லைஃப்பில் ஒரு ரைட்டராக அச்சீவ் பண்ணியிருக்காங்க, மாஸ்டர்ஸாக ஆயிருக்காங்க அப்படின்றத பற்றியும் தான் அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெர்ஃபார்மர் எப்படி இருக்கணும், ஒரு கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன கான்செப்ட்ஸ், என்னென்ன எஃபிஷியன்சி இருக்குது அப்படின்றத பற்றியெல்லாம் தான் அவர் இந்த லெசன் மூலயமா சொல்கிறாரு. சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கமாக நம்ம சொல்கிற மாதிரி தாங்க, ஒரு எஸ்ஸேவை பார்க்கணுன்னா முன்னாடி என்ன பண்ணணும், நம்ம அந்த எஸ்ஸேவை எழுதின ரைட்டரை பற்றி பார்த்துடணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம ராபின் சர்மாவை பற்றி பார்க்கலாம் வாங்க. ராபின் சர்மா ஒரு கெனடியன் ரைட்டருங்க. அவர் எப்படி பாப்புலர் ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த மாங்க் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபெராரி அப்படின்ற புக் சீரீஸ் எழுதுறதுனால தான் அவர் ரொம்பவே வெல் நோன் ரைட்டராக மாறினாருங்க. அப்புறம் இவர் 25 ஏஜ் வரைக்குமே லிட்டிகேஷன் லாயராக இருந்திருக்காருங்க. அப்புறமா இவர் என்ன பண்ணார்னா, அவரே ஓனாக மெகா லிவிங் அப்படின்ற இதுவை புக்கை பப்ளிஷ் பண்ணார். அந்த மெகா லிவிங் புக் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பற்றியும் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றியும் தான் சொல்கிறதுங்க. அவர் எப்போ பிறந்தார்னா 16 ஜூன் 1964 போர்ட் ஆக்வர்ட்ஸ்பரியில் பிறந்தாருங்க. இப்போ அவருக்கு 60 இயர்ஸ் ஆகுது. அவருடைய பேரண்ட்ஸ் ஷிவ் சர்மா அண்ட் சசி சர்மா. அவருக்கு 2 சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. அவங்களோட நேம் கால்பி சர்மா அண்ட் பியான்கா சர்மா. அவரோட சிப்ளிங்ஸ் நேம் சஞ்சய் சர்மாங்க. ஸோ இவங்களோட ஓல்ட் ஃபேமிலியுமே ஷர்மா ஃபேமிலி அப்படின்னு தாங்க சொல்லுவாங்க. இந்த எஸ்ஸேவில் ஆத்தர் எப்படி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள்ஸ் எல்லோரும் எப்படி வேணாலும் லைஃப்பை லீட் பண்ணலாம் அப்படின்ற கான்செப்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பட் அப்படி கிடையாது, எப்படி வேணாலும் வாழலாங்கிறது வாழ்க்கை தான், ஆனால் இப்படியும் வாழலாம் அப்படின்றத பற்றி அவர் நல்லாவே எலாபரேட் பண்ணி அவரோட எஸ்ஸேயில் சொல்லியிருப்பாருங்க. ஸோ இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கையே கிடையாதுங்க அப்படின்னு சொல்கிறார். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நிறைய டைம் இல்லை அப்படின்றத பற்றியும், கிடைச்ச டைமில் நம்மளுடைய ஒர்க்கை பற்றி செய்கிறோன்றதுக்காக மட்டும்தான் என்ன பண்ணுறோம், நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, நம்ம அமைதியாகவும் அன்பாகவும் வாழணும் அப்படின்னு சொல்கிறதாகவும் திங்க் பண்ணுறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஹெல்த்தியான டயட் இருந்துட்டோம்னா ஹெல்த்தியான லைஃப்பை லீட் பண்ணலாம் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. சம்மன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட டீப்பான ஹார்ட்டை அழகாக ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணும், நமக்கு ஒன்றும் ஒரு இதயம் இருக்குது, அது இதயத்தை நம்ம என்ன பண்ணணும், புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட ஆத்தர் ராபின் சர்மா என்ன சொல்கிறாருன்னா, அப்படிங்களா, அதெல்லாம் உண்மைங்களா, காரணம் என்ன, இப்போ நம்ம எப்போவுமே டயட்டுக்காக வாழணும், மணி ஏர்ன் பண்ணுறதுக்காக வாழணும், அதுக்காக வாழணும், இதுக்காக வாழணும், மற்றவங்களுக்காக வாழணும்னு நினைக்கிறமே கண்ட நம்ம எப்போ நம்மளோட லைஃப்பை லீட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்குறாருங்க. அப்படின்னு கொஷின் கேட்குற மாதிரி தான் வருது. சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு நிறைய நாள் இருக்குங்க, அந்த நாள் நம்ம வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு ஓடிட்டுருக்காங்க, ஒரு இணையதரத்தனமான லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, டெத் பெட் லெவலுக்கு போனாலும் சரி, அந்த டைமில் கூட என்ன பண்ணுறது கிடையாது, சிலர் மனசு வருந்துறதே கிடையாது. நம்மளோட லைஃப்பை நம்ம உண்மையாக வாழ்ந்தோமா, முழுமையாக வாழ்ந்தோமா, நமக்காக வாழ்ந்தோமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இல்லவே இல்லைங்க. எப்போவுமே நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்தவங்களுக்காக தான் வாழ்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நம்ம இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு மீனிங்ஃபுல்லான வாழ்க்கையா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு மீனிங்லெஸ்ஸான வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. நாம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறோன்னா, மற்றவங்கள பார்வையில் நம்ம எப்படி இருக்கணும், ஹையர் லெவலில் தெரியணும், மற்றவங்களுடைய பார்வையில் நம்ம அன்பானவங்களாக தெரியணும், ரொம்ப ஹெல்த்தியானவங்களாக வாழணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். நிறைய விஷயங்கள்ல என்ன பண்ணுறோம், நம்மளோட கோல்ஸை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நிறைய ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், போய்கிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பயத்தை எல்லாத்தையுமே கூட கடந்து அவங்களோட லைஃப்பில் என்ன பண்ணுறாங்க, அச்சீவ் பண்ணுறாங்க. ஸோ ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு லீடராக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வாழ்க்கையையும் நம்மளுடைய லைஃபுக்கான மொமெண்ட்டையும் நம்ம என்ன பண்ணுறோம், சீஸ் பண்ணுறோம். ஆமாம் தானே, அதை நோக்கி தான் நம்ம என்ன பண்ணுறோம், போய்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட லைஃபு மற்றவங்களுக்கு எப்படி தெரியணுமா, ஒரு எக்ஸாம்பிளாக தெரியணும். ஒரு ஹியூமன் பீயிங் என்ன பண்ணுறாரு, மற்றவங்க எல்லாருக்குமே ஒரு எக்ஸாம்பிளாக தெரியணும் அப்படி சொல்கிறாரு. ஒரு பர்சன்ஸ் என்ன பண்ணணும், நிச்சயமாக எப்போவுமே நம்மளோட லைஃப்பில் ஒரு பெஸ்ட் லெவலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. நிறைய செமினார்ஸ் ஒர்க் ஷாப்ஸும் எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு பெட்டரான அவேர்னஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு பெட்டரான சாய்ஸஸ் நம்ம என்ன பண்ணலாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ வந்து நம்ம பெட்டரான சாய்ஸஸை சூஸ் பண்ணுறோமோ அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் எப்படி இருக்கும், ரொம்பவே பெஸ்ட்டான ரிசல்ட்டு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பெட்டர் சாய்ஸஸ் தான் நமக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸை கொடுக்கும் இல்லைங்களா. ராபின் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்வின் லூயிஸ் கோலை பற்றி சொல்லியிருக்காருங்க. யூ டோன்ட் ட்ரோன் பை ஃபாலிங் இன் த வாட்டர், யூ ட்ரோன் பை ஸ்டேயிங் தேர். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணியிலேயே தடுங்கி விழுந்துட்டாலும் அதில் விழுந்துட்டோன்ற தாட் நமக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அந்த தண்ணிக்குள்ளவே நின்று நம்ம என்ன பண்ணணும், போராடி நிற்கிற அளவுக்கு நமக்கு தைரியம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவர் வந்து 6 வேஸை வந்து ஒரு பர்சனல் கிரேட்னஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு 6 வேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 20 இயர் பிளானை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளோட ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஒரு பர்சனல் லைஃபுக்கு சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நிறைய டைமை நம்ம திங்கிங்கில் என்ன பண்ணணும் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளுடைய திங்கிங்கெல்லாம் எப்படி இருக்கணுமா, ரொம்ப பெரிய நல்லது ப்ராடராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நிறைய அளவுக்கு ரிஸ்க்கும் இருக்கும். அந்த ரிஸ்க்கை நம்ம என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணி பார்க்கணும். அதிகமாக லவ்விங் நேச்சர் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் லவ்விங்காக இருந்தாலும் மற்ற எல்லாரை விட நம்ம எப்படி தெரியணும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அடுத்து மோடில், அதாவது ரெண்டாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலைட் பர்ஃபார்மராக எப்படி நம்ம இருக்கணும், எலைட் பர்ஃபார்மரை எந்தெந்த கேரக்டர்ஸ் வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய தாட்ஸ் வந்து ஒரு பர்சனை எலெக்ட் கேரக்டராக வந்து மாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், நம்மளோட வாழ்க்கை முழுக்கமே எது நிறைஞ்சது, போராட்டங்கள் நிறைஞ்சது தான். அந்த போராட்டங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், முதல்ல புரிஞ்சு அந்த போராட்டங்கள்லேருந்து நம்ம கடந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ தான் நம்மளுடைய டிசைர்ஸ் என்னவாகும், ஃபுல்ஃபில் ஆகும். நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே வந்து ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்னா நம்மளோட ட்ரீம்ஸை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், நிறையா ஸ்ட்ரகிள்ஸை கடந்து தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஒவ்வொரு முறையும் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பயம் வந்து நம்மளை நோக்கி தான் வரும். ஆனால் அந்த பயத்தை பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். ஸோ நம்மளோட பர்சனல் லைஃபு அப்படிங்கிறது வந்து ஒரு கேம் மாதிரி. அந்த கேமு நம்ம என்ன பண்ணணும், நல்ல விதமாக விளையாடி சக்ஸஸ் அடையணும், அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து நம்மளுடைய ராபின் சர்மா வந்து சொல்கிறார். நிறைய பேருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், நல்ல விதமாக பயன்படுத்தி நம்மளோட லட்சியத்தை நோக்கி நம்ம என்ன பண்ணணும், செயல்படணும். நம்ம லட்சியத்தை அடையிறதுக்காக அந்த வாய்ப்புகளை நம்ம என்ன பண்ணணும், பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நம்ம ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகம் வந்து அதுக்கப்புறம் ரொம்ப சின்னதாகும் எப்போது நம்ம வந்து நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸஸை புரிஞ்சு நடந்துக்கிறோமோ, எப்போ நம்மளுடைய நோக்கங்களையும் நம்மளோட இலக்குகளையும் புரிஞ்சு செயல்படுறோமோ அப்போது இந்த உலகமே நமக்கு எப்படி தெரியும், மிக சிறியதாக தெரியும். அப்போ நம்மளும் என்ன பண்ணலாம், ஒரு லைஃப்பில் நம்மளும் ஒரு பர்சனல் மாஸ்டராக ஆகலாம். ஒவ்வொருத்தரும் அவங்களோட பர்சனல் லைஃப்பில் அச்சீவ் பண்ணாலே அவங்க எல்லாருமே யார் தான், ஒரு மாஸ்டர் தான். இந்த உலகம் நமக்கு எப்படி தெரியும், அப்போது மிகச்சிறியதாகவும் குறுகியதாகவும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ராபின் சர்மா சம் கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு எலர்ட் பர்ஃபார்மருக்கான மெயின்கான கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒரு எலைட் பர்ஃபார்மர் எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்டர் ரோலையும் அவரே தான் பர்ஃபார்ம் பண்ணுவார், விக்டிம் ரோலையும் அவரே தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு எலைட் பெர்ஃபார்மர் எதை பற்றி வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா வர்த்தி. ஸோ இதுதான் வந்து நம்பகமானது, சூப்பரானது, நிரந்தரமானது அப்படின்றத பற்றி அவர் புரிஞ்சு நடந்துக்கணும். ஒரு எலைட் பெர்ஃபார்மர் உண்மையோடு வாழணும், உண்மையோடு ஒன்றிணைந்து வாழணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹியூமனோட ஒரு நல்ல கனெக்ஷன்ஸை உருவாக்குறவராக எலைட் பெர்ஃபார்மர் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வேல்யூஸ் எல்லாமே எப்படி இருக்கும், ரொம்ப உயர்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா அவங்க எல்லாருமே ஒரு எக்ஸலன்ஸ் நோக்கி அவங்க என்ன பண்ணுவாங்க, செவல் பண்ணுவாங்க. ஸோ ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ரொம்பவே டிவோஷனாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எலைட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணுவாங்க, முதல்ல அவங்களே அவங்களுக்குள்ள ஒரு டீப்பனான திங்ஸை கொண்டு வருவாங்க. நல்லா என்ன பண்ணுவாங்க, அவங்கள பற்றி ரொம்பவே சூப்பராகவும் டீப்பாகவும் என்ன பண்ணுவாங்க, புரிஞ்சு வச்சுருவங்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நம்மளோட ஆத்தர் வந்து ரோலோமியோ சொல்கிறத வந்து நமக்காக ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் என்னென்னா செல்ஃப் லவ் அப்படிங்கிறது வந்து ஒரு நெசசரியும் கிடையாது, குட்டும் கிடையாது. அது வந்து
ஒரு ப்ரீ ரெக்வைசைட் ஃபார் லவ்விங் அதர்ஸ். அதாவது மற்றவங்கள நம்ம லவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இது தேவையா நமக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து தேவை. நம்மளோட லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும், நம்ம வந்து நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்றதுக்காக செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் முக்கியம் கிடையாது. மற்றவங்க நம்ம லவ்விங் நேச்சரோடு இருக்குமா அப்படின்றத பற்றி, மற்றவங்க கிட்ட நம்ம லவ்வபுளாக இருக்கிறதுக்கு எது ரொம்ப முக்கியம், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ரோலேமி சொல்கிறதா ராபின் சர்மா நமக்கு ஷேர் பண்ணியிருக்காருங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் மோடலாக ஒரு மாஸ்ட்ரியாக வரும் அப்படின்னா என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி சொல்கிறாரு. இன்ஸ்பிரேஷ்னல் கோட்ஸ் பற்றி சொல்கிறாரு. நம்மளோட ஆத்தர் ஹெலன் கெல்லர், அப்புறம் சிமோன் வெல், மார்க்கஸ் ஹார்லியர்ஸ் அவங்களோட கோட்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காரு. ஸோ இந்த உலகத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹையர் பவருக்கு மரியாதை கொடுக்கணும், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அந்த ஹையர் பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த க்ரியேட்டிவ் ஃபோர்ஸ் ஒன்று. அது நம்மளை எதுக்காக வழி நடத்திக்கிட்டு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், புரிஞ்சு வச்சுக்கிறதுக்காகவும், அதே சமயத்தில் மற்றவங்க நம்ம என்ன பண்ணணும், நமக்கு ஹை லெவலில் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இந்த மாதிரியாக விஷயத்துலேயும் நிறைய க்ரியேட்டிவ் கைண்ட் இருக்கணும். நம்ம எந்த மாதிரியான எப்படி செயல்படணும், எப்படி செயல்பட்டால் க்ரியேட்டிவ்னஸை உருவாக்க முடியும் அப்படின்றத பற்றி நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம எப்படி எடுப்போம், நம்மளோட லைஃப்பை நாமளே லீட் பண்ணுற மாதிரி இருக்கும், நம்மளோட லைஃபு நமக்கு ஒரு நல்ல பாதையை காட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு மார்க்கஸ் ஹார்லியர்ஸ் சொல்லியிருக்காரு. நிறைய விஷயங்களை அதாவது ப்ராஸ்பரிட்டியை அடையணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன வழிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுடைய பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஒரு நல்ல வேல்யூவை வந்து உருவாக்குறதா இருக்கணும். ரெண்டாவது வந்து நம்மளோட லைஃப்பை எப்படி வாழணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜினேஷன் பவரை விட மெமரி பவர் நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கணும். கண்ணால் பார்க்குறதையும் காதால் கேட்குறது மட்டும் இல்லாமல் அதை நம்ம என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணி நமக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்தை நம்ம அடையணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மூணாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிளெஸ்ஸிங்ஸ், அதாவது ஹேபிட் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ் என்னென்னா, நம்மளுடைய மணியை வந்து பிளெஸ் பண்ணுற மாதிரியும் சைலண்ட்டான ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே என்ன பண்ணணும், இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிவிங் அண்ட் லவ்விங் பர்சன். ஸோ நம்மளால் முடிஞ்ச விஷயத்த, நம்மளால் முடிஞ்ச செயலை மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும், அன்பாகவும் இருக்கணும், அவங்களுக்கு கொடுத்து உதவியும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மாடல் 4ல் மாஸ்டர் மேனுவலுக்கான சம்மரிஸை சில ட்ரிக்ஸை சொல்லியிருக்காரு, சில வே சொல்லியிருக்காரு. அது என்னென்ன பார்த்தீங்கன்னா, டெய்லி ஹேக்ஸ் ஆஃப் கிரேட்னஸ், அதை ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அது என்னென்னா ஸ்மால் டெய்லி ஆக்ட்ஸ் ஆஃப் கிரேட்னஸ். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய கிரேட்னஸ் அடையிறதுக்கு சில வழி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணுறதை விட ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அந்த ப்ராப்ளத்தை பற்றி புரிஞ்சு அதோட ஒன்று இருக்கணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். இது யார் சொல்கிறதுனா, தலாய் லாமா சொல்கிறாரு. அப்புறமா நம்ம ஆத்தர் வந்து 5 பெஸ்ட் ப்ராக்டிசஸை வந்து சொல்கிறார், நம்மளோட லைஃப் எப்படி வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது. த ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆத்தர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 5 AM டெய்லி நம்ம என்ன பண்ணணுமா, 5 மணிக்கே எழுந்துக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும்னா 60 மினிட்ஸை வந்து நாம் நம்மளோட வேலை செய்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கணும். மற்றவங்களுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ரெண்டாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களையும் சுற்றி இருக்கக்கூடிய பீப்புளையும் நம்ம என்ன பண்ணணும், பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. மூணாவது என்ன சொல்கிறாருன்னா, கைண்டஸ்ட் பர்சனை நம்ம என்ன பண்ணணும், இருக்கணும், இறக்க குணம் இருக்கக்கூடியவங்களா இருக்கணும். நாலாவது என்ன சொல்கிறாருன்னா, நம்ம என்ன பண்ணணும்னா நிறைய விஷயங்களை படித்து தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் 1/2 hour எதுக்காக உபயோகப்படுத்தணும், எதுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிட்ரேச்சர், அதாவது இலக்கியத்தையும் இலக்கியத்திற்கான அறிவையும் நம்ம என்ன பண்ணணும், புரிஞ்சு வச்சுக்கணும், அடையணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறமா என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை பயமுறுத்தக்கூடிய விஷயங்கள்லேருந்து நம்ம என்ன பண்ணணும், பயமுறுத்துகிற விஷயத்த அதாவது பயமுறுத்துகிற விஷயத்த பயமுறுத்தி நம்ம வெளியே வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த விஷயம் தான் நம்மளை பார்த்து என்ன பண்ணணும், பயப்படணும், நாம் அதை பார்த்து பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. அடுத்து 5th மாஸ்டரியாக என்ன சொல்கிறாருன்னா, இன்ஸ்பிரேஷனல் கோட்ஸை சொல்கிறாரு. என்னென்னா, மார்க்கஸ் ஆரலியஸ், ஈஸ்டர்ன் சேயிங், டா வின்சி, தியோடர் பார்க்கர் இவங்க எல்லாரும் சொல்கிறக்கூடிய அந்த ஃபேமஸான கோட் சொல்கிறாரு. ஃபிக்ஸ் யுவர் கோர்ஸ் டு யுவர் ஸ்டார். ஸோ நம்மளுடைய லைஃப்பை நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஸ்டார் லெவலில் உயர்ந்ததாக நினச்சிக்கணும். அண்ட் யூ கேன் நேவிகேட் இன் ஸ்டார்ம். அப்போ தான் நம்மளோட வாழ்க்கையில் எப்படிப்பட்ட போராட்டங்களோ புயலோ வந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியும்,
வின் பண்ண முடியும். அப்போ ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொருக்குள்ளவுமே அச்சீவ் பண்ணக்கூடிய திறமை இருக்குது. ஒவ்வொருத்தருமே யார் தான் மாஸ்டர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ நம்மளுடைய வாழ்க்கைக்கான ரிவார்ட்ஸாக சில விஷயத்த சொல்கிறாரு நம்ம ராபின் சர்மா. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஆல்வேஸ் டு ஸ்டே ட்ரூ டு யுவர் செல்ஃப். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், நமக்கு நம்ம நல்லவங்களாகவும் உண்மையானவங்களாகவும் இருக்கணும். ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எதை வந்து லவ் பண்ணுறீங்களோ, எந்த விஷயத்து மேலே அன்பு அதிகமாக இருக்கோ, ஈடுபாடு இருக்கோ, அது மேலே என்ன பண்ணாதீங்க, அந்த அன்பையும் அந்த ஈடுபாட்டையும் எந்த காரணத்தை கொண்டும் நிறுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே நம்ம என்ன பண்ணணும், புரிஞ்சு வச்சுருக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் நம்ம பற்றி என்ன சொல்லுது, நாம் வந்து இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வரோம் அப்படின்றது தான் வந்து முக்கியம். ஸோ இந்த உலகத்துக்கு நம்ம என்னவா இருக்கோம் அப்படின்றது தான் முக்கியம். அந்த உலகம் நம்மளை பற்றி என்ன வேணாலும் என்ன பண்ணலாம், திங்க் பண்ணிக்கலாம். நம்ம எப்போவுமே எப்படி இருக்கணும், கைண்டஸ்ட் பர்சனாக இருக்கணும். நம்மளுடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம எப்படி இருக்கணும், நம்மளுடைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இயற்கை ரீதியாகவும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல விஷயங்களை விழிப்புணர்வோடு செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து ரொம்பவே முக்கியம். ஆத்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அட்லீஸ்ட் நம்மளோட ஒரு வாரத்தில் ஒரு மணி நேரமாச்சு நம்ம என்ன பண்ணணும், இயற்கையை ரசிக்கிறதுக்காக நம்ம செயல்படுத்தணும், ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய காயங்கள் எல்லாத்தையும் நம்ம எப்படி உருவாக்கணும், அறிவுபூர்வமாக உருவாக்கணும். அந்த காயங்கள் எல்லாமே நம்மளுடைய வெற்றிக்கான மிகப்பெரிய வாய்ப்பாக நம்ம ஏற்படுத்திக்கணும். ஸோ நம்மளுடைய தோல்விகள், காயங்கள் எல்லாமே என்னது, நமக்கு மிகப்பெரிய பரிசை தரப்போகுது அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், உருவாக்கணும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. இன்னும் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறாரு. ஒரு வாழ்க்கையை கற்றுக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே போனாலும் என்ன பண்ணணுமா, புக்ஸை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, நல்ல டாப் பர்ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு புக்கை படிக்கிற மாதிரி இருப்பாங்க. புக்ஸ் வந்து நமக்கு என்ன பண்ணும், நமக்கு ஹெல்ப் பண்ணும். நம்மளோட மனசுக்குள்ளே என்ன புதைஞ்சிருக்கு, நம்மளோட மனசுக்குள்ளே புதைஞ்சிருக்கக்கூடிய கான்செப்ட் எல்லாமே அந்த புத்தகம் வெளியே கொண்டு வரும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதிகமாக படிங்க, அதிகமாக கற்றுக்குங்க, அதிகமாக சிரிங்க, அனைவரையும் நேசிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராபின் சர்மா சொல்கிறாரு. எவ்வளோதாங்க நம்மளுடைய பர்சனல் மாஸ்டரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.